ஆவியினால் பிறந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? காற்றை போல் இருக்கும். காற்றை குறித்து நாம் பார்க்க வேண்டும். காற்றை மனிதனுடைய தேவைக்கேற்ப உருவாக்கவும் முடியாது, மனிதன் அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடியாது. காற்று யாருக்கும் கட்டுப்படாது, எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்படாது, யாரையும் கட்டுப்படுத்தும். காற்றுத்தான் எந்த மனிதனையும் கட்டுப்படும். உலகத்தை எல்லாம் அடக்கியாலும் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வானத்தை எல்லாம் ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதராக இருந்தாலும் சரி, உயிரை காப்பாற்றும் மருந்துகளை கண்டுபிடிக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்கும் காற்று கட்டுப்படாது. ஆனால் காற்று வேதம் பார்க்காது. நாம் பார்க்கிறோம், வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிறது, வீட்டுக்கு வீடு சண்டை நடக்கிறது, ஊருக்கு ஊர் சண்டை நடக்கிறது, நாட்டுக்கு நாடு சண்டை நடக்கிறது. அந்த நாட்டுக்குள் போய் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நாசிக்குள் அந்த நாட்டு காற்றுத்தான் அவர்களை உயிரோட வைக்கிறது. அதை நினைப்பதில்லை. இல்லை இல்லை, எதிரி நாட்டு காற்றை நான் சுவாசிக்க மாட்டேன் என்று எவரால் சொல்ல முடியுமா? அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமல்ல, அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களையும், கட்டடங்களை, மாட மாளிகைகளை, கூட கோபுரங்களை, ஆலைகளை எல்லாவற்றையும் அழித்து போடுகிற மனிதன். ஆனால் எதிரி நாட்டு காற்றை சுவாசித்துத்தாராக வேண்டும். ஒரு பகுதிக்குள் நான் போக மாட்டேன் சொல்லலாம், அந்த பகுதியிலிருந்து வருகின்ற காற்றை சுவாசிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது, காற்றினுடைய தன்மை. ஆனால் அந்த காற்றை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காற்று என்ன செய்கிறது? அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பிறந்த குலம் என்றும், பேசும் மொழி என்றும், வாழும் தேசம் என்றும், சார்ந்த மதம் என்றும் பிரிந்திருக்கலாம். ஆனால் சுவாச காற்று பிரித்து பார்ப்பதில்லை. எல்லாரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது. ஏன் அந்த காற்றுக்கு மட்டும் அந்த தன்மை என்று சொன்னார்? மனிதனை உருவாக்கியவர் உயிர் கொடுப்பதற்காக ஊதிய காற்று. அதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் தான் ஆவியில் பிறந்தவனுக்கு காற்றை உதாரணமாக சொன்னார். காற்று எப்படி இருக்கிறது, அதுபோல் ஆவியில் பிறந்தவன் இருப்பார். காற்றை சுவாசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டால் அவன் பிணம். ஆவியில் பிறக்காத மனிதன் நித்திய ஜீவனை அடைய முடியாது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பது யோவானால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலே 8வது வசனமாக இருக்கிறது.